Welcome to OpenMax book channel. What is Pythagoras theorem? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? Pythagoras theorem அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் இந்த தியரம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேயா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒன் ஆஃப் தி ஆங்கிள் ஷுட் பி 90 டிகிரி. கரெக்ட்? ஸோ இதை ஏபிசின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு எது? ஏசி. பர்ஃபெக்ட். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு இஸ் ஏசி. கரெக்டாக? அப்போ ஏசிங்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ஏபிபிசி எல்லாம் என்ன சொல்லலாம்? அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். கரெக்டாக? பக்கத்தில் உள்ளது. ஸோ இது ஆப்போசிட்டில் உள்ளது, இது ரெண்டும் பக்கத்தில் உள்ளது, அட்ஜசன்ட் சைட்ஸ். கரெக்டாக? ஸோ பித்தாகரஸ் தியரமில் எப்பயுமே என்னென்னா இந்த பெரிய சைடை இருக்கிற இந்த ட்ரையாங்கிளே பெரிய சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு தான். இந்த ஹைபாட்டனி இதை ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ பித்தாகரஸ் தியரமில் எப்பயுமே ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட் ஸ்கொயர்ஸ். ஓகேயா? ஆங்கிள்ஸ் இல்லாமல் சைட்ஸ் எல்லாமே நம்ம சைட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயரை சம் பண்ணேன்னா ஹைபாட்டனியூஸோட ஸ்கொயர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பித்தாகரஸ் தியரம். ஓகே? ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் which is nothing but AC square. AC square is equal to BC square plus AB square. Okay? Sum of squares of adjacent sides is equal to hypotenuse square. இது பித்தாகரஸ் தியரம். என்ன சொல்கிறோம்? On a right angled triangle, hypotenuse square will be equal to sum of squares of other two sides. இதோட கான்வர்ஸ். இப்போ கான்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? வைஸ் வர்ஸான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதோட ஆப்போசிட். கான்வர்ஸில் என்ன சொல்லுவோன்னா முதல்ல என்ன சொன்னோம்? இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளே சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு தியரம் சொன்னப்போ. இப்போ கான்வர்ஸில் என்ன சொல்லுவோம்னா when hypotenuse square is equal to sum of squares of other two sides, இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும்போது then we call the triangle as a right angle triangle அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி ஒரு hypotenuse square is equal to sum of squares of other two sides இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? இது இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஓகே? ரெண்டும் ஒன்று தான். ஓகே? ஓகே, இவ்வளோ தான் நம்ம வேலை. ரொம்ப சிம்பிள். ஹைபாட்டன்ஸ் தியரத்தில் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹைபாட்டன்ஸ் தியரம்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்? ரியல் டைமில் எங்கேயாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். ரியல் டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கப்போர்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். கப்போர்டு இப்படி இருக்குது, நிறையா ரேக்ஸ் இருக்குது, நிறையா புக்ஸ் அடுக்கி வச்சுருக்கீங்க. மேலே சில புக்ஸ் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க. ஓகேயா? இந்த மேலே இருக்க புக்கு எப்படி எடுப்பீங்க? ஸ்டூல் போடுவீங்க, இல்லை ஒரு லேடர் போடலாம். கரெக்டாக? ஸோ லேடர் பழைய காலத்தில், இப்போ உள்ள லேடர் மாதிரி இல்லை, பழைய காலத்து லேடர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாக? இந்த லேடரை அது மேலே சாய்ச்சி வச்சு இதில் ஏறி எடுப்போம். கரெக்ட்? வெள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கவனிங்களா எப்படி? இதுதான் தரையில் தான் இந்த லேடர் சாஞ்சிருக்கு. டு யூ திங்க் திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? கரெக்டாக? இது 90 டிகிரியா? அப்போது அந்த லேடர் எவ்வளோ ஹைட்டான லேடர் வேணும் அதை ரீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுலாம் ரியல் டைமில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பித்தாகரஸ் தியரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைட்ஸு, இதுதான் ஹைபாட்டனியூஸு. கரெக்டா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், லைட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா? கரெக்டாக? கடற்கரையில் லைட் ஹவுஸ்லாம் இருக்கும். இதுதான் பீச்னு வச்சுக்குவோம். ஸோ லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு லைட் இப்படி தான் அடிப்பாங்க. கரெக்டாக? சுற்றி சுற்றி லைட்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு போட்டு வருதுன்னு வச்சுக்குவோம்.
இங்கே ஒரு போட் வந்துக்கிட்டு இருக்கு, கடலில் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் கரை இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அது தெரியறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த லைட்டை தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைட்ஸு, இது வந்து ஹைப்போட்டனியஸ். ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி தான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கரை இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போட்லேருந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ள ஹைப்போட்டனியஸ், ஐ மீன் பித்தகோரஸ் தியரத்தோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே.